திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அண்மை செய்தி இது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் பகுதியில் மழை காரணமாக அங்கு மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பயணிகள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் பெரும் அவதியடைந்தனர். இது குறித்த பொதுமக்கள் ஒன்று திரண்டு அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த உடனடி தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது குமுதம் செய்தியாளர் சுதாகர். சுதாகர், உங்கள் தகவல்களை தரலாம். மழை வெள்ளம் காரணமாக சாலை மறியல் போராட்டம், அங்கு பொதுமக்களின் போராட்டம், பெண்கள் உணர்வுபூர்வமாக எழுச்சியுடன் இருக்கிறார்கள். உங்கள் தகவல்களை தரலாம் சுதாகர். வணக்கம் மோகன்ராஜ். சோழவரம் அடுத்த தேவநேரி கிராமத்தில் வழியாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சோழவரத்தில் இருந்து தேவநேரி எஸ்பிகே நகர் செல்லும் பொதுமக்கள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் புறவை சாலையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை பாலம் வழியாக சென்று வருகின்றனர். இந்த நிலையில் அண்மையில் பெய்து வரும் மழையின் காரணமாக சுரங்கப்பாலத்திலும் சர்வீஸ் சாலையிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு மேல் மழைநீர் தேங்கி உள்ள நிலையில் அதிகாரிகளும் நெடுஞ்சாலைத்துறையினரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால ஆத்திரப்படைந்த தேவநேரி மற்றும் எஸ்பிகே நகர் பொதுமக்கள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் புறவை சாலையின் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோழவரம் காவல்துறையினர் மற்றும் சுரங்க கட்டணம் வசூலிக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஓரிரு நாட்களில் சுரங்க பாலத்தில் மற்றும் சர்வீஸ் சாலையில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றி சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்களின் போராட்டம் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. மோகன்ராஜ். தமிழ்நாட்டில் பொதுவாக மழை என்றாலே சாலைகளில் தண்ணீர் தேங்கும். அதுவும் சுரங்க பாலங்கள், சுரங்க பாதைகள் சொல்லவே வேண்டாம். இது குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கும் தகவல்களை தந்ததற்கு நன்றி சுதாகர்.